வணக்கம். பேசுவது ஏஆர்கே, சாத்தூரிலிருந்து பேசுகின்றேன். நண்பர்களே, இன்று இந்தியாவிலே நமது தமிழ்நாட்டில் கல்வியின் வளர்ச்சி வெகு வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன? நான் நேற்றைய பத்திரிகையிலே பார்த்தேன். நேற்று முந்தானத்து பல பள்ளிகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியிலே பல முன்னணியில் இருக்கின்றன. அதில் குறிப்பாக நமது COA ஸ்கூல் அது மாநிலத்திலும் மாவட்டத்திலும் முதலாக தேடி இருக்கின்றது. இன்றைக்கி நான் எடுத்துக்கொள்வது பல கல்வி நிறுவனங்கள் இருந்தாலும் இன்றைக்கு முதலாவதாக எடுத்துக்கொள்வது CEOA ஸ்கூல். அதனுடைய வளர்ச்சி என்ன என்று. CEO என்றால் சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஃபீஸர் அசோசியேஷன். அந்த ஸ்கூல் அது சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஃபீஸர்களால் அது மாண்புமிகு திரு ராஜா கிளைமேக்ஸால் அவரால் 30 வருடத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஸ்கூல் 30 பேர் வச்சு ஆரம்பித்தது வாடகை கட்டிடத்தில். இன்னைக்கு அது மாபெரும் ஸ்தாபனமாக மாறி 9 ஸ்கூல் வரை அவர் இப்போது நடத்துகின்றனர். தன் ஒத்த கருத்துடையவர்களை வைத்து ஒரு கல்வி குழுமம் ஒன்று வைத்து கொண்டு அதன் மூலம் செயல்படுகிறார். சரி, அது எப்படி என்றால் முழுக்க தியாக மனப்பான்மை தான். எப்படி இவ்வளோ ஸ்கூல் வளரும் அப்படின்னா, மற்ற ஸ்கூலுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப பெருசு. மற்ற ஸ்கூல்களெல்லாம் மார்க்கின் அடிப்படையில் தாய் தகப்பன் என்ன படிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்களா இல்லையாங்கிறத பார்த்து அந்த ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அப்போ நல்லா படிக்கிறவனை மேலே நல்லா படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மார்க்கு சுமாராக வாங்கி அவனை முன்னேளாக கொண்டு வருவது தான் இந்த ஸ்கூலினுடைய நோக்கம். ஆம், எந்த மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்கூலில் சேர்ந்துட்டா அவர்களை முதல் மார்க்காக கொண்டு வருவதே அந்த ஸ்கூலினுடைய நோக்கம். அங்கே லாப நோக்கம் இல்லை. லாப நோக்கம் இன்றி செயல்படுவது தான் CEO ஸ்கூல். அவர்கள் யாருமே சம்பளம் எடுத்துக்கிறது இல்லை. யார்? கல்வி குழுமத்தில் உள்ளவங்க. ரெமுனேஷன் என்று அந்த சிட்டிங் சார்ஜ், போயிட்டு வந்தால் பெட்ரோல் செலவுக்கு டீ, அதுதான். யாரும் சம்பளம் எடுத்துக்க. ஆனால் ஆசிரியர்களுக்கும் அங்கே உள்ள ஊழியர்களுக்கும் நல்ல சம்பளம் தருகின்றார்கள். நல்ல சம்பளம் தருகின்றார்கள். ஒன்று. இரண்டாவதாக, அதன் முழு வெற்றிக்கு காரணம் என்னவென்றால், அந்த ராஜா கிளைமேக்ஸார் சூப்பரண்ட் அவர்கள் கணிதத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். இப்போ சமீபத்தில் கூட ஒரு கணித புதுசாக கண்டுபிடிச்சி அதை அவார்டு வாங்கியிருக்கார். வியட்நாமுக்கு, தென்கொரியாலாம் போயிட்டு வந்திருக்கார். கணித மேதை என்று சொல்லலாம். அவர் படித்தது லிட்ரேச்சர், ஆனால் தமிழில் புலமை வாய்ந்தவர், இலக்கியத்தில் புலமை வாய்ந்தவர். பல புத்தகங்களை எழுதியுள்ளார். தமிழ் சம்பந்தமாக இனிய தமிழ் என்றும் இன்னும் நிறைய எழுதியிருக்கின்றார். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பள்ளி மாணவர்களை தரம் பிரிக்கின்றார். தரம் என்றால் எப்படி என்றால், 50 மார்க் என்ன எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அதை தனியாக எடு, 60 மார்க் என்ன எடுத்திருக்காங்க அதை தனியாக எடு, 70 மார்க் என்ன எடுத்திருக்காங்க, 90 மார்க். அப்போ இந்த பள்ளியை முன்னிலைப்படுத்த அந்த 90 மார்க் எடுத்தவங்களை அதை தனியாக பிரித்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஏன் நீ 100 மார்க் வாங்கியிருக்கலையாமே, ஏன் வாங்கலை, காரணம் என்ன? சார் நேரம் பத்தலை, சார் எழுத பார்த்தேன் மறந்துட்டேன், அதுக்கு ஒரு ட்ரைனிங். நீ முதல்ல கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு 5 நிமிஷம் தியானம் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்ச கேள்விகளை எழுது. பேப்பரில் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. இப்படின்னா வேகமாக உனக்கு நேரம் பத்தும் அப்படின்னு இன்னும் எத்தனையோ வழிமுறைகளை சொல்லி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் தேர்ச்சி வைக்கிறார். அந்த தேர்ச்சியிலே வரும்போது தான் மாநிலத்திலும் முதலிடம், மாவட்டத்திலும் முதலிடமாக அந்த பள்ளி வருகின்றது. பள்ளியின் நோக்கம், அந்த கல்வி குழுமத்தின் நோக்கம், அந்த கல்வி குழுமத்தை நடத்தி போகின்ற ராஜா கிளைமேக்ஸாருடைய திட்டம் என்னவென்றால், பல கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்க வேண்டும். நமது மாநிலம் கல்வியில் முதலாக வர வேண்டும்.
பல கல்வி இப்போயே 9 ஸ்கூல் உருவாக்கியாச்சு. கல்வி குழுமங்கள் காலேஜ் இதில் அடங்கும். இனியும் வந்து என்ஜினியரிங் காலேஜு, மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரணும். மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும். என்ன இவ்வளோ எடுத்தா தான் மார்க்கு அங்கே போய் சேர முடியும். இந்த ஸ்கூலு தான் நல்ல ஸ்கூலு, ஆனால் 90 மார்க் இருக்கலாம். அதல்ல அங்கே. நீ என்ன மார்க் வேணாலும் எடுத்துகிட்டு வா, நான் உன்னை முதல் நாளாக தேர்ச்சி பெற்றுக்க. அப்படித்தான் 30 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. 30 பேரோட வச்சு ஆரம்பித்த ஸ்கூலில் இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு 12,000 மாணவர்களும் ஏறத்தாழ ஒரு 10,000 ஸ்டாஃப் இருக்காங்க. யார்? பிரின்ஸ்பாலு, டீச்சர்ஸ், அப்புறம் வந்து கார் டிரைவர்ஸ், கண்டக்டர், ஆஃபீஸ் ஸ்டாஃபு, இது எல்லாம் அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு தந்திருக்கின்றார். அவரை ஒரு கணித மேதை என்றும் சொல்லலாம், அவர் ஒரு கல்வி தந்தை என்றும் சொல்லலாம். அவர் நீடோடி வாழ வேண்டும். இன்னும் நிறைய ஸ்கூல் உருவாக வேண்டும். அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட சிஇஓ ஸ்கூல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மார்க்கை பற்றி கவலை இல்லை. நீ என்ன மார்க் வேணாலும் எடுத்துகிட்டு வா, உன்னை முதல் நாளாக வந்து கொண்டு வந்து காண்பிக்கின்றேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆகையால் அங்கே அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அனிவர்சரி டேயில் ஆண்டு விழாவில் பார்த்தா நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு லட்சங்களை வந்து பரிசாக கொடுக்கின்றார். லட்சங்களை பரிசாக கொடுக்கின்றார். அப்போ அதை வாங்குறவனுக்கு அடுத்தால் பார்ப்பான், ஆகா நம்ம கூட இன்னும் ஒரு 10 மார்க் வாங்கியிருந்தா நம்ம இந்த பரிசை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு மாணவர்களை எவ்வாறாக ஊக்கப்படுத்துகின்றனர், பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு ஊக்கப்படுத்துகின்றனர். ஆகையால் தான் அந்த நிறுவனம் இன்னும் வளர்ந்து இருக்கிறது, இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த முறையை எல்லோரும் கைப்பற்றுங்கள். நம் தமிழகம் கல்வியே இல்லை, படிக்காத ஆளே இல்லை, இது ஒரு கல்வி மாநிலம் என்று உருவாக்க முடியும் என்று சொல்லி இத்தோடு நான் முடிக்கின்றேன். வணக்கம்.